ஏங்க ஒரே நிமிஷம் இருங்களேன். என்ன ஆகுற? இப்ப எதுக்கு மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றீங்க? என்ன ஆகுற? நீ ரோகிணி மாதிரி பேசிட்டு இருக்க. மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணி அவரை மத்தியானம் லஞ்சு கூப்பிட வேணாமா? இல்லங்க, நீங்க ஃபோன் பண்ணி கூப்பிடலனாலும் மதியம் சாப்பாடுக்கு மாப்பிள்ளை இங்கதாங்க வருவாரு. ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காராம். நீங்க இப்ப தேவையில்லாம ஃபோன் பண்ணி அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர்தான் ஏதோ முக்கியமான வேலையா போயிருக்காருன்னு ரோஹிணி சொன்னால. அப்புறம் என்னங்க, விடுங்களேன். குமரகுருவுக்கு ஃபோன் பண்ண விடாம பிரபு ஆதரி ஏன் இப்படி பதறி போய் தடுக்கிறா? அப்போ ரோஹிணி பிரச்சனையோட தான் வந்திருக்கா. குமரகுருவுக்கு ஃபோன் பண்ணி பேசினா அவனுக்கு உண்மை தெரிஞ்சிரும்னு ஆதிரை பயப்படுறா. ஆதிரியாக்கா, என்னதான் மாப்பிள்ள அவரே மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாலும் பிரபு மாமாவும் மரியாதைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுறது தானே முறை. இவரு ஃபோன் பண்ணி மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வாங்க மாப்பிள்ளன்னு சொல்றதுல என்ன ஆயிட போகுது? இதெல்லாம் மாப்பிள்ள தொந்தரவா நினைப்பாரா? நீங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு பிரபு மாமாவை தடுக்கிறீங்க. ஏய், நீ கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. நீ உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு, அதான் உனக்கு நல்லது. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி கோவப்படுறீங்க? உன்னை பத்தி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒண்ணும் இல்ல. நீ சும்மா பிரச்சனையை கலப்பணும்னு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு அலையாத. அண்ணி, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சத்யா ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே. அவ தப்பா இல்ல, சரியா கூட எதுவும் கேட்க வேணாம். கார்த்தி ப்ளீஸ் விடு. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப எதுக்கு நீ சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? அன்னைக்கு மாப்பிள்ளைய ரோகிணி மறு வீட்டுக்கு வந்தப்ப நான் கோவத்துல மாப்பிள்ளை கிட்ட சரியா கூட பேசல. ஏங்க, அதுக்குதான் நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கே போய் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டீங்களே. கேட்டுட்டேன்னா, ஆனா அதனால மாப்பிள்ளை மனசு சமாதானமா இருக்குமான்னு தெரியலையே. ஏன்னா வீடு வரைக்கும் வந்துட்டு ரோகிணி வாசலை இறக்கி விட்டுட்டு போயிருக்காரு. அவர் அப்படியெல்லாம் போறவர் கிடையாதுல்ல. அப்ப அவர் மனசுல ஏதோ ஒரு சங்கடம் இருக்கு. அதை சரி பண்ணணும்னா நான் அவருக்கு வழக்கமா கொடுக்கிற மரியாதையை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். அதனால நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். இது ஒன்றும் தப்பு கிடையாது. எங்க இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். ஏமா ஆதிர, பேசாம இருந்தவன பேசுன்னு சொன்னோம். இப்ப அவன் மாப்பிள்ளை கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்றான். நீ ஏமா தடுக்கிற? பிரபு மாப்பிள்ளை கிட்ட பேசினா நல்லது தானம்மா, பேசட்டும் ஆதிர. என்னக்கா, பிரபு மாமா மாப்பிள்ளை கிட்ட பேசுறதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அண்ணா, நீ பேசுன அண்ணி உன்னை தடுக்க மாட்டாங்க. என்னாச்சுங்க? மாப்பிள்ளை போனை கட் பண்றாரு. அண்ணா, மாப்பிள்ளை கட்லாம் பண்ணிருக்க மாட்டாருண்ணே. ஒருவேளை லைன் பிஸியா இருந்தா தானா கட் ஆயிருக்கும். நீ மறுபடியும் கூப்பிடு. எதுக்கு யோசிக்கிற பெரிய மருமகனே? இன்னொரு தடவை கூப்பிட்டு தான் பாரு. Switched off. என்னாச்சு பிரபு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? ஒருவேளை சார்ஜ் இல்லாம போன் ஆஃப் ஆயிருக்கும் போல இருக்குங்க. இல்ல ஆதிர, எனக்கு அப்படி தோணல. மாப்பிள்ளை நம்ம மேல ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, அப்படிதான் இருக்கணும். மாம்ஸ் வாசல் வரைக்கும் வந்து ரோகிணியை விட்டுட்டு போயிருக்காரு. வீட்டுக்குள்ள கூட வரல. இப்ப செல்லை கட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காருன்னா அவருக்கு ஏதோ கோவம் தானே இருக்கணும். ஏய், நீ சும்மா இரு ரேவதி. உனக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காத. ஏங்க, மாப்பிளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு நம்ம மேல ஏதாவது கோவம் இருந்தா கூட அத மனசுல வச்சுக்க தெரியாதுங்க. அன்னைக்கு மறு வீட்டு விருந்துல கூட அவ்வளவு கோவமா எந்திரிச்சு போனவரு அப்புறம் நம்ம ரோஹிணி கிட்ட பேசிட்டு மறுபடியும் சாப்பிட வந்து உட்கார்லையா? அவரு கோவத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கிற ஆள் இல்லங்க. ரோஹிணி சொன்ன மாதிரி அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருக்காரு. அதனால்தான் முதல்ல கட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா போன் சார்ஜ் இல்லாம தான் ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
இல்லனா யாரோ வேலைக்கு நடுவுல ஃபோன் பண்ணி அவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சு அவரே செல் ஆஃப் பண்ணிருக்கணும். இது எதுவுமே தப்பில்லையேங்க. நாமளே கூட நார்மலா பண்ற விஷயம் தானே. ரோஹிணிக்கு நான்வெஜ்ல எதுவும் வேணாம் சொல்லிட்டாங்க, வெஜ்ஜே சாப்பிடுறாளாம். நீங்க மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. என்னங்க பாத்துட்டே இருக்கீங்க? மணி என்னாச்சு பாருங்க. சமைக்க வேணாமா? சீக்கிரமா நீங்க கடைக்கு போங்க. சரி ஆதரவு, நான் போயிட்டு வரேன். எப்படியோ இப்போதைக்கு சமாளிச்சாச்சு. ஆதரை, உனக்கு என்னவோ உண்மை தெரிஞ்சு நீ பிரபுவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கிடந்து பதற. நீ இந்த விஷயத்தை எவ்வளவு நேரத்துக்கு தான் மூடி மறைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். சார் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, நீங்க வரல? நான் வரேன், நீங்க போங்க. ஆ மாப்ள 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 ஒரு நிமிஷம் மாப்ள. எதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மாப்ள கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ரோஹிணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ற லாயரை போய் பார்க்க வேண்டியது தானே? டைவர்ஸ் பண்றதுக்காகவா உங்களுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்? நீங்களும் இவ்வளவு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தானங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா உங்க நாத்தனாருக்கு அப்படி வாடுறதுக்கான குடுப்பனம் இல்லையே, என்ன பண்றது? அப்படிலாம் சொல்லாதீங்க. ரோஹிணிக்கு உங்க கூட வாழ்ற குடுப்பனம் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அயோக்கிய ராஸ்கல் கௌதம் தான் ரோஹிணி உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக ஏதேதோ இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை கோவப்படுத்திருக்கான். அவன் உங்ககிட்ட என்ன சொல்லிருந்தாலும் சரி, அதெல்லாம் உண்மையே இல்ல. ரோஹிணி அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. அவ கௌதம காதலிச்சது உண்மைதான். ஆனா அதை வச்சு இப்ப நடந்துட்டு இருக்கிற எதுவும் உண்மை கிடையாதுங்க. தயவு செஞ்சு நீங்க ரோஹிணியை ஏத்துக்கணும் மாப்ள. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இவளோட அண்ணனுங்களும் பாட்டியும் அப்பாவும் ரோஹிணி ஒண்ணு தப்பா வளர்க்கல. அந்த கௌதம்னால நீங்க ரோஹிணி மேல தேவையில்லாம அனாவசியமா சந்தேகப்பட்டு அவளை உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எரிஞ்சிடாதீங்க மாப்ள, ப்ளீஸ். பேசி முடிச்சிட்டீங்களா? சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்களா? அப்ப தயவு செஞ்சு கிளம்புங்க. மாப்ள இருங்க மாப்ள. இங்க பாருங்க, என்ன சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன். என்ன பேச வச்சிடாதீங்க. நான் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வர கேப்ல இவ அந்த கௌதம வர வச்சு சை, அத பத்தி சொல்றதுக்கே என் வாய் கூசுது, மனசு கூசுது. இவ கூட என்ன நம்பிக்கையில என்ன குடும்பம் நடத்த சொல்றீங்க? மாப்ள நீங்க நினைக்கிற மாதிரி ரோஹிணி ஒண்ணு அவன் அங்க வர வைக்கல. வர வைக்கல, அப்புறம் எதுக்கு எனக்கு தெரியாம அவனை ரூம்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடினா? ரோஹிணி அதை சொன்னா நீங்க பெரிய பிரச்சனை பண்ணுவீங்க, பயங்கர சண்டை ஆயிடும் பயந்துதான் ரோஹிணி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. இவ இப்படியே சொல்லாம என்கிட்ட மறைச்சுக்கிட்டே இருப்பா. அந்த கௌதம் இவளை பாக்குறதுக்காக எனக்கு தெரியாம வந்துகிட்டே இருப்பா. அதுக்கு பேரு குடும்பமா? அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சொல்லுங்க.